எங்கேயோ ஒரு சின்ன பயம் இருந்தது வெப் சீரிஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் லைக் அ ஃபிலிம். எவ்ரி ஜங்க்சர் ஆரி வந்து சொன்னார், எவ்ரி ஜங்க்சரில் ஒரு ஒரு எபிசோட் எண்ட் ஒன்று இருக்கணும், ஒரு ஹை பாயிண்ட் இருக்கணும், எல்லாத்துலேயுமே ஒரு ஃபார்மலாக ஒன்று இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஐயோ என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் ஹீ மேட் இட் வெரி ஈஸி ஃபார் மீ. அண்ட் எங்களோட டைரக்ஷன் டீம் வந்து இட் வாஸ் அ வெரி நைஸ்லி பிளான்ட் டீம். ஸோ எல்லாருமே வி ஒர்க் டுகெதர். அண்ட் அந்த டீமில் வந்து எகெயின் த செட், I mean, he was really amazing the way he worked on the sets. எங்களோட set design, he worked beautifully. அதுலேயும் வந்து the inputs he gave ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ இதில் வந்து I think I had 2 meetings with K. அதில் வந்து I just kind of talked about it, but post-productionல Siddharth and K worked as a team together to put the series together. Because sadly அந்த டைமில் நான் ஒரு ஆக்டராக ஒரு ப்ரொஜெக்டில் இருந்தேன். ஸோ அவங்க தான் அண்ட் எனக்கு வந்து எப்போவுமே வந்துட்டு இருந்தது, ரீல்ஸ் வந்துகிட்டே இருந்தது, நாட் ரீல்ஸ் சாரி எபிசோட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஸோ இட் வாஸ் லைக் அ பியூட்டிஃபுல் டீம் ஒர்க் தேர் ஆல்சோ. ஸோ ஸோ இட் இஸ் கம்ப்ளீட் டீம் ஒர்க் கம்மிங் டுகெதர். ஹலிதா டுக் இட், அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கம்ப்ளீட் நம்ம ஷூட்டிங்கில் வந்து டீம் எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து the kind of input from Siddharth, from K, and Kishan is like a dream. அவர் வந்து என்ன சொன்னாலும் அவர் வந்து கடன்னு பண்ணிகிட்டே இருப்பார். இஸ் லைக் அ ட்ரீம் அந்த எடிட்டிங்கில். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் டெஃபினெட்லி ஹாட்ஸ்டார் டீமோட கான்ட்ரிபியூஷன், பிகாஸ் அவங்களோட ப்ராடக்ட். ஸோ அது வந்து நல்லா வரணும் என்கிற ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன விஷயங்களும் அவங்க வந்து தேர் இன்புட்ஸ். சில நேரங்கள் கோவம் வரும், இருந்தாலும் நம்ம ப்ராடக்ட்டுக்காக தானே, நம்ம சேர்ந்து பண்ணுற ப்ராடக்ட்டுக்காக தானேன்னு சொல்லிட்டு இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ த குட் வைஃப் இஸ் அ கம்ப்ளீட் டீம் ஒர்க். ஆக்டர்ஸை பற்றி நான் என்ன சொல்கிறது, பிரியா கம்மிங் இன் டு த ப்ராஜெக்ட் வாஸ் அ பிக் ஹை ஃபார் மீ. பிகாஸ் ஒரு not just a good actor, but a dedicated actor and a very easy actor to work with. 9 to 9 நாங்கள் வேலை செஞ்சுருந்தோம். ஒரு பட்ஜெட்டில் 30 நாளில் ஒரு சீரீஸ் முடிக்கணுங்கிற ஒரு ப்ரெஷரில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆக்டர் வந்து இதை பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இப்படி போட மாட்டேன், அப்படி போட மாட்டேங்கிற ஒரு இதுவும் கிடையாது. நேராக வந்து நிற்பாங்க. ட்ரெஸ் சேஞ்ச்னால் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்தில் வந்து நிற்பாங்க. இட் இஸ் ஸோ குட். ஏன்னா இல்லைன்னா நம்ம வந்து ஆக்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணி சில விஷயம் நான் வந்து நினைப்பேன், லெட் அஸ் கிவ் ஹர் ஒரு 20 minutes கொடுக்கலாம், அதுக்குள்ளே மற்ற ஷார்ட்ஸ் பண்ணிடுறேன்னு நம்ம பிளான் பண்ணுறதுக்குள்ளே சித்தார்த்துக்கு தெரியும், அவங்க வந்து நின்றுடுவாங்க. ஐயோ பிரியா இஸ் கம். ஸோ இட் வாஸ் லைக் எவ்ரிபடி வாஸ் ஸோ ஃபாஸ்ட். அண்ட் சம்பத் அண்ட் ஆரி 2 பேர் கூடயும் ஐம் ஒர்க்கிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். பிரியா அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் ஒர்க்ட் பிஃபோர், பட் சம்பத் அண்ட் பிரியா அவங்களோட ஒரு what do you call it, அவங்களோட கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்க்ரீன் இஸ் பியூட்டிஃபுல். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ங்கிற ஒரு கெமிஸ்ட்ரி வந்து வெரி ரேர்லி யூ கெட் இட். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு தெரியும், ஆஸ் அ டைரக்டர் ஐ வாஸ் ஸோ த்ரில்ட். 2 பேரும் ரொம்ப அழகாக ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது. அண்ட் ஆரியோட ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பயந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது அந்த கேரக்டருக்குன்னு. ஆரி அது வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுவார், அவரோட வார்த்தைகள், அவர் பேசுகிற விதம். ஸோ இட் வாஸ் ரியல் ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் தெம். மேகா அண்ட் அமிர்தா, அஃப்கோர்ஸ் மேகா இஸ் லைக் என்னோட ஃப்ரெண்ட் ஃபார் மெனி இயர்ஸ். ஸோ அவங்கள இந்த சீரீஸில் கொண்டு வந்தது இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஐ வாண்டட் சம்படி, நம்ம பார்க்காத ஒரு முகம், நம்ம வந்து பார்க்காத ஒரு கேரக்டர் இந்த சீரீஸ் லாவண்யா வந்திருக்காங்க. ஸோ she was very important for me, and Amrita is another bubbly character. So all of them played their part, and I have to thank Krishna here, TM Krishna, because அவர் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. Can I just have you on stage for a minute, please? So his contribution to the character also is very, very important. Please sit down. So okay.
யா ப்ளீஸ் ஸ்டாண்ட். கோட்ல Can we have another chair, please? அவர் கோட்ல தான் இருப்பார் அந்த சீரீஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ யூனோ ஸோ ஆக்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் அது வந்து நம்ம எழுதின ஒரு விஷன் எல்லாமே கொண்டு வரது வந்து ஆக்டர்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இட் இஸ் வெரி நைஸ். ஒரு பேப்பர்லேருந்து அது வந்து கேமரா முன்னாடி வர்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் டன் தட் பியூட்டிஃபுல்லி. ரொம்ப அழகாக பேசுனீங்க மேம், தேங்க்யூ. ஒரே ஒரு கொஷன் தான் பாக்கி இருக்கு. ஹாட் ஸ்டார் பனிஜே இந்த டீம் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க உங்களுக்கு குட் வைஃப் தொடர்ந்து பண்ணும்போது? சண்டேயோ சண்டை. ஓ ஐயோ, அதில் தான் சப்போர்ட். சி இஃப் யூ கேன் ஃபைட் வித் சம்படி ரைட், தட் மீன்ஸ் யூ ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஸோ இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். பட் அவங்க வந்து தே ஹேட் அ லாட் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் ஃபேத் என் மேலே, நான் பண்ணுற வேலை மேலே. பிகாஸ் நானும் வந்து ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். யூனோ வென் ஐ கம் டு மை ஜாப் இட் இஸ் ஓன்லி மை ஜாப், அதர் தென் அஃப்கோர்ஸ் ஆல் த ஷவுட்டிங் அண்ட் லாஃபிங் தட் வி டிட் ஆன் செட். பட் இல்லைன்னா வேலை மட்டும்தான், அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அதே சமயத்தில் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு சீரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் கொடுத்தது டெஃபினெட்லி த சப்போர்ட் ஐ காட் ஃப்ரம் போத் பானிஜே டீம் அண்ட் ஹாட்ஸ்டார் டீம். ஐ தேங்க் யூ வெரி மச். நம்ம எவ்வளோ வேணாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லியிருக்கலாம், பட் இன் தி எண்ட் வி ஆர் அ டீம் அண்ட் ஐ திங்க் வி ஹவ் கிரியேட்டட் அ கிரேட் ப்ராடக்ட். Fantastic. We look forward to this massive product that's going to be streaming on Hotstar tomorrow, July 4th. Aniki, nama vandu Good Wife, of course, nama paaka porom. Thank you so much, ma'am. It's been fantastic speaking with you. What a fantastic human being are you. Thank you. Pleasure. Thank you. The only person whom, she did not dress was me. எனக்கு மட்டும்தான் அவங்க வந்து ட்ரெஸ்ஸே யூனோ டிசைன் பண்ணல. பட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் த கலர்ஸ் தட் யூ கேவ். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாராவது வந்திருக்கீங்களா? இங்கே யாரும் வரல. அண்ட் ஐ திங்க் என்னுடைய டீமில் இருக்கிற மை டைரக்ஷன் டீம் ஐ ரியலி ஹாவ் டு தேங்க் தெம். ஏன்னா எனக்கு வந்து அந்த பாஷை எல்லாமே அழகாக போட்டு ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் ஐ திங்க் நான் அவ்வளோ சத்தம் போடல சித்து இல்லைல்ல. பட் யூனோ ஐ திங்க் மை டைரக்ஷன் டீம் வாஸ் அமேசிங் அண்ட் மை ப்ரொடக்ஷன் டீம் வாஸ் அமேசிங், மை ஆக்டர்ஸ் டீம் வாஸ் அமேசிங். ஸோ வாட் எல்ஸ் கேன் ஐ ஆஸ்க் ஃபார்? தேங்க் யூ வெரி மச்.